Hello everyone, welcome to our channel Happy Learning. So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா infinitive தான் பார்க்க போறோம். Infinitive-னா என்ன, அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் infinitive அப்படின்னா என்ன? Infinitiveன்ற நேம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Infinitiveனா countless அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கவுண்ட்லெஸ்ஸா பயன்படுத்தலாம். எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா ஒரு ரீசனை நம்ம சொல்றதுக்காக இன்ஃபினிட்டிவை பயன்படுத்துவோம். அது எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டு வரும் பிளஸ் ப்ரெசன்ட் வேர்ப். ஸோ டு பக்கத்துல ஒரு ப்ரெசன்ட் வேர்ப் வரும். ப்ரெசன்ட் வேர்போட பேஸ் ஃபார்ம்ல இருக்கும். ப்ரெசன்ட் வேர்ப்னா ஐஎன்ஜி சேர்த்து இல்லைன்னா நம்மளோட பாஸ்ட்ல இருக்கிற இடி சேர்த்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம பேஸ் ஃபார்ம்ல இருக்கும். பிரசன்டோட பேஸ் ஃபார்ம் ஈட், லேர்ன், அட்டெண்ட், சி, இந்த மாதிரி சீயிங், ஈட்டிங், லேர்னிங் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மும் இதுல யூஸ் பண்ண மாட்டோம். டைரக்டா அதோட பேஸ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி ஒரு பேஸ் பிரசன்ட் ஃபார்மை யூஸ் பண்ணி சொல்றது தான் நம்ம இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இன்ஃபினிட்டிவ் எல்லாமே ஒரு ரீசனை கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்க, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வென்ட் டு சென்னை. நான் சென்னைக்கு போனேன். இங்க மெயினான சப்ஜெக்ட் ஐ வென்ட் டு சென்னை. இதுல வென்ட் அப்படின்றது தான் வேர்பா செயல்படும். டு ஈட், இந்த இடத்துல ஈட்ன்றது பிரசன்ட் வேர்ப் தான், ஆனா இங்க வேர்பா செயல்படாது. ஸோ ஐ வென்ட் டு சென்னை, சென்னைக்கு போனேன். எதுக்காக போனேன் அப்படின்ற ரீசனை இங்க கொடுக்கறதுக்கு தான் டு ஈட் அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் பயன்படுத்துறோம். டு ஈட்னா நான் சாப்பிட போனேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தி பஸ், இது ப்ரிப்போஷன்ல பார்த்துருப்போம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன். இங்க நவுனை நம்ம ரீசனா சொல்றதுக்கு ப்ரிப்போஷன்ல ஃபார் யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம டு ஈட் அப்படின்ற பிரசன்ட் வேர்பை சொல்லும் போது அது இன்ஃபினிட்டிவா செயல்படும். பாருங்க, நெக்ஸ்ட் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஐ எம் ரெடி, நான் ரெடியா இருக்கேன். எதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற ஆன்சரை கொடுக்கறது தான் இன்ஃபினிட்டிவ். டு ஸ்டார்ட் தி ஒர்க். ஸோ இந்த இடத்துல ஐ எம் ரெடி டு ஸ்டார்ட் தி ஒர்க். நான் எதுக்காக ரெடியா இருக்கேன்? ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்ற அடிஷ்னலா ஒரு தகவலை நமக்கு கொடுக்கறதுனால இது இன்ஃபினிட்டிவ். ஐ எம் கோயிங், நான் போறேன் இல்ல போய்கொண்டிருக்கிறேன். எதுக்கு? டு ஈட், நான் சாப்பிட போய்கொண்டிருக்கிறேன். ஐ வில் கோ டு சென்னை, நான் சென்னைக்கு போறேன். எதுக்காக போறேன்? டு அட்டெண்ட் த இன்டர்வியூ அப்படின்ற நமக்கு ஒரு அடிஷ்னலான தகவலை நமக்கு கொடுக்குது. அதனால இது இன்ஃபினிட்டிவ். ஷி வாஸ் கிரையிங், அவள் அழுது கொண்டு இருந்தாள். எதுக்காக அழுது கொண்டிருந்தாள்? டு பை எ டால். இந்த இடத்துல கிரையிங் அப்படின்றதான் மெயின் வேர்பா யூஸ் ஆகுது. பை அப்படின்றது இன்ஃபினிட்டிவா செயல்படுது. ஸோ ரெண்டுமே வேர்பு தான், ஆனா நம்ம இதை இன்ஃபினிட்டிவா பயன்படுத்துறோம். ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்கல. எதுக்கு பிடிக்கல? டு டாக் டு ஹிம், அவங்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஐ லைக், எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? டு ஸ்பீக் இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் பேச பிடிக்கும். இந்த மாதிரி நமக்கு அடிஷ்னலா ஒரு தகவல் இல்ல ஒரு ரீசனை சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட் பாருங்க, ஐ லைக், எனக்கு பிடிக்கும். எதுக்கு? டு பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க பிடிக்கும். இந்த இடத்துல பி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்திருப்போம், பி வேர்ப். ஸோ இரு இல்லைன்னா இருத்தல், அது வேர்பா செயல்படாம இன்ஃபினிட்டிவா செயல்படுது. ஐ ட்ரை டு பி தேர் ஆன் டைம், நான் முயற்சி பண்றேன். எதுக்கு? ஆன் டைம்க்கு வர்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். சரியா? இன்ஃபினிட்டிவ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லேர்ன் பண்ணிட்டு நம்ம அப்படியே விட்டுறாம எல்லாத்தையுமே நம்ம டெய்லி பேசிஸ்ல ஒரு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாராலையுமே இங்கிலீஷ் பேச முடியும். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.